நண்பர்களே, இன்று நான் ஒரு நாட்டை பற்றி உங்களிடம் சொல்லப் போகிறேன். அந்த நாட்டின் பெயரை கேட்டதுமே வானத்தை மறைக்கும் குண்டுகளின் புகை, ஓயாத துப்பாக்கிச் சத்தங்கள், இரத்தக்கரைகள், முடிவில்லாத அலறல்கள் ஆகியவை தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த போர் சூழலுக்கு பின்னால் மேகங்களுக்கு நடுவே மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான அழகு இருக்கிறது. அங்குள்ள கோயில்கள் தூய தங்கத்தால் மின்னி பிரதிபலிக்கும். பாலைவனத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயில்கள் ஒரு மாபெரும் நகரத்தை கண்முன் நிறுத்தும். அங்குள்ள மக்கள் தங்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற பூச்சை பயன்படுத்துவார்கள். ஒரு காலத்தில் ஆசியாவிலேயே மிக செல்வந்த நாடாக திகழ்ந்த அந்த பூமி இப்போது ஏன் இரத்தக் களரியாக மாறிவிட்டது? ஆம், நான் சொல்வது மியான்மர் நாட்டை பற்றித்தான். ஒரு காலத்தில் இதை பர்மா என்று அழைத்தார்கள். உண்மையில் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? அரசர்களின் சிறப்பிலிருந்து இன்றைய இராணுவ சர்வாதிகாரம் வரை இந்த நாடு மறைத்து வைத்துள்ள நெஞ்சை பிழியும் ரகசியங்கள் என்ன? இந்த வீடியோவை இறுதி வரை கண் இமைக்காமல் பாருங்கள். ஏனென்றால் முடிவில் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான நவீன குற்றச் சாம்ராஜ்யத்தை பற்றிய உண்மையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். முதலில் இந்த நாட்டின் பெயருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான அரசியல் சதுரங்கத்தை பற்றி பேசுவோம். உலகிற்கு பர்மாவாக அறிமுகமான இந்த நாட்டை 1989 அங்குள்ள இராணுவ அரசாங்கம் திடீரென மியான்மர் என்று மாற்றிவிட்டது. ஆனால் இதில் ஒரு விசித்திரம் இருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் இன்றும் இதை பர்மா என்றுதான் அழைக்கின்றன. ஏன்னு தெரியுமா? துப்பாக்கியை காட்டி அதிகாரத்தை கைப்பற்றிய அந்த இராணுவ அரசாங்கத்தை அவை சட்டபூர்வமானதாக அங்கீகரிக்கவில்லை. ஒரு நாட்டின் பெயர் கூட சர்வதேச அரசியலுக்கு பலியாவது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? புவியியல் ரீதியாக பார்த்தால் தென்கிழக்கு ஆசியாவில் பரப்பளவில் இதுதான் மிகப்பெரிய நாடு. இதன் மொத்த பரப்பளவு சுமார் 6,70,6,000 சதுர கிலோமீட்டர்கள். அதாவது அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பிரான்ஸ் நாட்டை விடவும் இது மிகவும் பெரியது. சீனா, இந்தியா போன்ற 2 மிகப்பெரிய உலக சக்திகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த நாட்டுக்கு பங்களாதேஷ், லாவோஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளுடனும் எல்லைகள் உள்ளன. உலக வரைபடத்தில் இது எவ்வளவு முக்கியமான பகுதி என்பதை இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தும் இதன் மக்கள் தொகை வெறும் 5,50,00,000 மட்டுமே. அதாவது நமது ஹைதராபாத், பெங்களூரு போன்ற 2-3 நகரங்களின் மக்கள் தொகையைச் சேர்த்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். நிலம் அபரிமிதமானது, மனிதர்கள் குறைவு. அதனால்தான் இங்குள்ள காடுகளும் இயற்கை அழகும் இன்றும் கொஞ்சம் கூட அழியாமல் மிகவும் தூய்மையாக இருக்கின்றன. ஆனால் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் கண்ணீரை வரவழைக்கும் ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆசிய கண்டத்திலேயே மிகவும் வளமான நாடாக பர்மா இருந்தது. உலகம் முழுவதும் அரிசியை ஏற்றுமதி செய்வதில் அதற்கு நிகர் வேறு எவருமே இல்லை. இராவடி நதி கொடுத்த வளமான நிலங்களால் அந்த நாட்களில் ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளை விட பர்மாவின் பொருளாதாரம் மிகவும் முன்னிலையில் இருந்தது. ஆனால் 1962 ஒரு இருண்ட அத்தியாயம் தொடங்கியது. இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியது. அதன் பிறகு சுமார் 50 ஆண்டுகள் அந்த நாட்டை உலகத் தொடர்பே இல்லாமல் ஒரு இரும்பு திரைக்கு பின்னால் சிறை வைத்தனர். உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாது, வெளியில் உள்ளவர்கள் உள்ளே வர முடியாது. ஒரு காலத்தில் மாமன்னன் போல திகழ்ந்த ஒரு நாடு சரியான தலைமை இல்லாமல் வறுமையின் விளிம்பிற்கு எப்படி தள்ளப்பட்டது என்பதற்கு மியான்மர் ஒரு வாழும் சாட்சி. இந்த நாட்டில் மக்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது இன்னும் சுவாரஸ்யமானது. இங்கு அதிகாரப்பூர்வமாக 135க்கும் மேற்பட்ட பல்வேறு இன மக்கள் வாழ்கிறார்கள். 135 வெவ்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் ஒரே குடையின் கீழ் உள்ளன. இதில் பாமர் என்ற இன மக்கள் மிக அதிகமாக, அதாவது மொத்த மக்கள் தொகையில் 68% இருக்கிறார்கள். இவர்கள் தவிர ஷான், கரென், ரக்கைன், மோன், கட்சின் போன்ற பல பெரிய பழங்குடியினரும் இங்கு உள்ளனர்.
ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இந்த இனங்களின் கலவையே இந்த நாட்டுக்கு சாபமாக மாறிவிட்டது. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இன்று வரை நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. 1948ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது 77 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகிலேயே மிக நீண்ட காலமாக நடந்து வரும் உள்நாட்டுப் போர் இதுதான். பல தசாப்தங்களாக சொந்த சகோதரர்களுக்கு இடையிலேயே துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்பது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம்! இவ்வளவு நிலையற்ற தன்மைக்கு மத்தியிலும் இங்குள்ள மக்களின் வாழ்க்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் துணையாக நின்றது பௌத்த மதம் மட்டுமே. நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 90% மக்கள் தேரவாத பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். பௌத்த மதம் அவர்களின் வாழ்வில் எந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்கிறது என்றால், ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் பகோடாக்கள், அதாவது பௌத்த கோயில்கள் உங்களுக்கு காண கிடைக்கும். உலகம் முழுவதிலும் அதிக பௌத்த கோயில்களும் ஆசிரமங்களும் உள்ள நாடு மியான்மர் தான். இங்கு ஆண்களுக்கு ஒரு புனிதமான சடங்கு உள்ளது. வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறையாவது முடியை காணிக்கையாக்கி காவி உடை அணிந்து ஆசிரமங்களில் துறவிகளாக வாழ வேண்டும். 7 அல்லது 8 வயது குழந்தைகளை கூட ஆசிரமங்களுக்கு அனுப்புவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையின் நோக்கமும் ஒழுக்கமும் தெரிய வேண்டும் என்பதே இதன் உள்நோக்கம். தினமும் காலையில் ஆயிரக்கணக்கான துறவிகள் செருப்பு அணியாமல் கையில் பிச்சை பாத்திரத்துடன் வீதிகளில் வரிசையாக நடந்து சென்று உணவு பெறும் காட்சி மிகவும் அமைதியாக ஒரு யோக நித்திரையை நினைவுபடுத்தும். இப்போது அவர்களின் பழக்க வழக்கங்களைப் பற்றிய சில விசித்திரமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். மியான்மர் பெண்களும் சில ஆண்களும் தங்கள் முகத்தில் ஒரு வெளிர் மஞ்சள் நிற பூச்சை பூசிக்கொள்வார்கள். அதை தனாக்கா என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பட்டையை கல்லில் தண்ணீருடன் தேய்த்து அந்த விழுதை முகத்தில் தடவிக்கொள்வார்கள். இது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, வெயிலின் தாக்கத்திலிருந்து சருமத்தை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான இயற்கை சன்ஸ்கிரீன் ஆகும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த பாரம்பரியம் இன்றும் உயிருடன் இருக்கிறது. அதேபோல இங்குள்ள ஆண்களின் பாரம்பரிய உடையை பார்த்தால் நமக்கும் மிகவும் நெருக்கமாகத் தோன்றும். ஒரு நீளமான துணியை இடுப்பை சுற்றி நம் ஊர் வேட்டியைப் போலவே கட்டிக்கொள்வார்கள். அதை லுங்கி என்று அழைப்பார்கள். சாதாரண மக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஏன் நாட்டின் அதிபர் கூட அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளுக்கு இந்த லுங்கியைத்தான் அணிவார்கள். மேற்கத்திய கலாச்சார மோகத்தில் சிக்காமல் தங்கள் தேசிய அடையாளத்தை அவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். மற்றொரு விசித்திரமான பழக்கம் வெற்றிலை பாக்கு போடுவது. பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை கலந்த வெற்றிலையை தொடர்ந்து மெல்லுவதால் அவர்களின் வாய், பற்கள் சிவப்பாக மாறிவிடும். வீதிக்கு வீதி சிவப்பு நிற எச்சில் கரைகள் காட்சியளிக்கும். ஒரு காலத்தில் உலகத்திற்கே சோறு போட்ட இந்த நாடு இப்போது ஏன் பசியால் தவிக்கிறது என்பதை ஒருமுறை ஆழமாக அலசி பார்ப்போம். மியான்மரின் தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் $84 பில்லியன் மட்டுமே. சராசரியாக ஒரு நபரின் ஆண்டு வருமானம் சுமார் $1500 இருக்கும். தாய்லாந்து, மலேசியா போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் பரிதாபகரமான நிலை. அரசியல் சீரற்ற தன்மையால் அவர்களின் நாணயமான கியாட் அண்ட் மதிப்பு அதலபாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இதன் விளைவாக விலைவாசி உயர்வு 24 முதல் 28% எட்டியுள்ளது. சாதாரண மனிதனுக்கு இருவேளை உணவு கிடைப்பதே கஷ்டமாகிவிட்டது. ஆனால் இங்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உள்ளது. உலகில் உள்ள 90%த்திற்கும் அதிகமான விலையுயர்ந்த பச்சை நிற ஜேட் கற்கள் மியான்மரில் இருந்துதான் வருகின்றன. அதேபோல மொகோக் என்ற பகுதியை ரூபி லேண்ட் என்று அழைப்பார்கள். அங்கே மிகவும் மதிப்புமிக்க சிவப்பு நிற மாணிக்க கற்கள் கிடைக்கின்றன. ஆனால் வேதனையான விஷயம் என்னவென்றால், இந்த அளவற்ற $பில்லியன் மதிப்பிலான செல்வங்கள் எல்லாம் இராணுவ அதிகாரிகளின் பைகளுக்கும் கள்ளச்சந்தை மாஃபியாவின் கைகளுக்கும் தான் செல்கிறதே தவிர சாதாரண மக்களின் வயிற்றை நிரப்பவில்லை. பணக்கார நாட்டில் பிறந்த ஏழைகள் இவர்கள். வரலாற்று ரீதியாக பார்த்தால் பிரிட்டிஷ் காலத்தில் லட்சக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள்
பர்மாவுக்குச் சென்று குடியேறினார்கள். அதற்கு சாட்சியாகவே யாங்கோன் போன்ற நகரங்களில் இன்றும் இந்து கோயில்களும் சீக்கியர்களின் குருத்வாராக்களும் காணப்படுகின்றன. ஆனால் 2017ஆம் ஆண்டில் மேற்கு பகுதியில் உள்ள ரக்கைன் மாநிலத்தில் நடந்த கொடூரங்கள் உலகையே நடுங்கச் செய்தன. பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீது மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் நடைபெற்றன. ஐக்கிய நாடுகள் சபை இதை நேரடியாக ஒரு இனப்படுகொலை என்றே அறிவித்தது. லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பயத்தில் உடுத்திய உடையோடு பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக தப்பியோடினர். மனித உரிமை வரலாற்றில் இது ஒரு அழியாத கரையாகவே தங்கிவிட்டது. மியான்மரை பற்றி நம்ப முடியாத மற்றொரு உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த நாட்டின் தலைநகரம் யாங்கோன் அல்ல, அதன் பெயர் நேப்பிடோ. 2005ஆம் ஆண்டில் அப்போதைய இராணுவ அரசாங்கம் ஒரே இரவில் மிகவும் ரகசியமாக தங்கள் தலைநகரத்தை இந்த புதிய நகரத்திற்கு மாற்றியது. அடர்ந்த காட்டுக்கு நடுவில் கட்டப்பட்ட இந்த நகரத்தில் 20 வழிகளைக் கொண்ட அகலமான சாலைகள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை கூட பார்க்க முடியாது. மக்கள் இல்லாத கட்டிடங்கள் பயத்தை ஏற்படுத்தும். உலகிலேயே மிகவும் காலியாக இருக்கும் நகரங்களில் இதுவும் ஒன்று. வெளிநாட்டு தாக்குதல்கள் நடந்தாலோ அல்லது மக்கள் கிளர்ச்சி செய்தாலோ தங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்ற பயத்தில்தான் இராணுவம் இப்படி காட்டுக்குள் முகாமை மாற்றியது என்று கூறுவார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் வேறு ஒன்று உள்ளது. அங்குள்ள ஆட்சியாளர்கள் ஜோதிடர்களை அதீதமாக நம்புகிறார்கள். ஜோதிடர்களின் ஆலோசனைப்படியே இந்த முடிவை எடுத்தார்கள் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆட்சியாளர்களுக்கு 9 என்ற எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ற மூட நம்பிக்கையில் ரூபாய் நோட்டுகளை கூட 9ஆல் வகுக்கக்கூடிய வகையில் அச்சடித்தார்கள். அரசாங்கத்தின் முடிவுகள் கூட ஜோதிடர்களின் கைகளில் கைதியாக இருப்பது ஆச்சரியமளிக்கிறது. இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் மியான்மர் ஒரு அற்புதமான சுற்றுலா சொர்க்கமாக திகழ்கிறது. யாங்கோன் நகரத்தில் ஷ்வேடகான் பகோடா என்ற அற்புதமான பௌத்த கோயில் உள்ளது. 2500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலுக்கு அளவிட முடியாத அளவுக்கு தூய தங்கத்தை பயன்படுத்தியுள்ளனர். அதன் உச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலான உச்சியில் 76 கேரட் எடையுள்ள ஒரு பெரிய வைரமே இருக்கிறது. அதேபோல பகான் நகரம் மற்றொரு அற்புதம். 11ஆம் நூற்றாண்டிற்கும் 13ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியுள்ளனர். வானத்தில் நூற்றுக்கணக்கான பலூன்கள் பறந்து கொண்டிருக்க, கீழே பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள் தெரியும். அந்த அதிகாலை காட்சி மனதை அப்படியே மயக்கிவிடும். ஷான் மாநிலத்தில் உள்ள இன்லே ஏரியில் மீனவர்கள் ஒரே ஒரு காலால் படகை ஓட்டிக்கொண்டே வலை வீசுவதை பார்த்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. மாண்டலே நகரத்தில் உள்ள யூபெயின் பாலம் உலகிலேயே மிகவும் பழமையான நீளமான மரப்பாலமாகும். 1200 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தின் வயது 200 ஆண்டுகள். இன்னொரு விந்தை கோல்டன் ராக். ஒரு மலையின் விளிம்பில் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுந்துவிடும் போல தோன்றும் ஒரு பிரம்மாண்டமான தங்கப் பாறை பல நூற்றாண்டுகளாக அப்படியே பேலன்ஸ் ஆகி நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாறைக்கு கீழே புத்தரின் முடி இருக்கிறது என்பது உள்ளூர் மக்களின் ஆழமான நம்பிக்கை. சரி, ஒருபுறம் இயற்கையின் அழகு, புத்தரின் அமைதி, மறுபுறம் புயல்கள், நிலநடுக்கங்கள். 2008ஆம் ஆண்டில் வந்த நர்கிஸ் புயல் 1,40,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கியது. 2025ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் நாட்டை மேலும் நிலைகுலையச் செய்தது. 2021ஆம் ஆண்டில் இராணுவம் மீண்டும் அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டை ஒரு இரத்தக் கடலாகவே மாற்றிவிட்டது. ஆனால் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லப்போகும் அந்த பயங்கரமான உண்மை என்னவென்றால், இந்த அமைதியான நாட்டுக்கு பின்னால் ஒரு டிஜிட்டல் நரகமே மறைந்திருக்கிறது. தாய்லாந்து எல்லையில் உள்ள மியாவாடி போன்ற பகுதிகள் இன்று உலகிலேயே மிகப்பெரிய ஆன்லைன் மோசடி மையங்களாக மாறியுள்ளன. உலகெங்கிலும் உள்ள படித்த இளைஞர்களை
வேலை தருவதாக கூறி இங்கு அழைத்து வருகிறார்கள். அதன் பிறகு அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை பறித்து அவர்களை பிணை கைதிகளாக அடைத்து வைத்து அவர்கள் மூலமாகவே ஆன்லைன் மோசடிகள், முதலீட்டு மோசடிகளை செய்ய வைக்கிறார்கள். இதைத்தான் பிக் புட்சரிங் ஸ்கேம் என்று சொல்வார்கள். எதிர்த்து கேட்டால் சித்திரவதை தான். இது ஒரு வகையான நவீன சைபர் அடிமைத்தனம். ஐக்கிய நாடுகள் சபையும் இது குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. பார்த்தீர்களா நண்பர்களே, ஒரே பூமியில் எப்பேற்பட்ட ஒரு முரண்பாடு. ஒரு பக்கம் தியாகத்தை கற்றுத்தரும் பௌத்த துறவிகள், மறுபக்கம் உயிரை பறிக்கும் இராணுவ வீரர்கள் மற்றும் சைபர் குற்றவாளிகள். மியான்மர் என்பது ஒரு அழகான கனவு, அதே நேரத்தில் ஒரு மோசமான கனவும் கூட. இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஆவணப்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டஸில் தெரிவியுங்கள். இதுபோல கண் திறக்கும் பல அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு புதிய உலகத்தோடு சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.